எனக்கு வயது 65, மனைவி வயது 60. தனியாக இருக்கோம், 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம், வேறு யாரும் இல்லை. எனக்கு அவங்க நான் அப்படி தான் உட்காந்துருக்கோம். அவங்க 70 ஒரு 50% நோயாளி மனைவி. நான் ஒரு 75% நான் நோயாளி. இப்போது எந்த நேரமும் நான் படுக்கையில் விடலாம். ஏன்னா இப்போ விட்டு வெளியே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். எந்த நேரமும் படுக்கையில் விழுந்துடலாம். கார் கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கு. அடுத்த படுக்கை ஆகிட்டேன்னா என்னை தூக்கி உட்கார வைக்கவோ டாய்லெட் கூப்பிட்டு போகிறதுக்கோ மனைவி இல்லை. அவங்களே ஒரு நோயாளி தான். என்னை தூக்கி கூட உட்கார வைக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி சூழலில் என்ன செய்யலாம்? அதாவது உடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இப்போது 55 வயசில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எங்கள் நிலமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்கான ஆய்வு செஞ்சு பண்ணிங்களும் ஒரு முடிவு எடுத்துங்க. மாற்று ஏற்பாடு என்ன செய்யலாங்கிற முடிவு பண்ணுங்க. இப்போது நான் சரியான சிக்கலை மாட்டிட்டோம். இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பேஷண்ட், அவங்க பாதி நோயாளி, தான் முழு நோயாளி அடிச்சுல. இந்த மாதிரி சூழலில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. தனியாக உட்காந்துருக்கிறோம், ரெண்டு பேர் மட்டும் வீட்டில் இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எனக்கு ஃபோனில் பேச முடியாது, டிவி பார்க்க முடியாது, அடிக்க முடியாது. படுத்தே தான் இருக்கணும், உட்காந்து தான் இருக்கணும், இப்போ பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். தூக்கம் கிடையாது. 60 வயசானாலே கொஞ்சம் தூக்கம் வரது கஷ்டம்தான். இப்போது எனக்குலாம் இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூரால பெரிய விஷயம். வீட்டுக்காரமாக கொஞ்சம் தூக்கம் இருக்குது. இந்த மாதிரி சூழலில் என்ன செய்கிறது? எப்படி சந்திக்கிறது? எப்படி சமாளிக்கிறது? அதாவது இந்த படுக்கையில் வீழ்த்துட்டு ஒரு வாழ்க்கை வச்சுட்டா கொடுமை, ரொம்ப கொடுமை. அந்த கொடுமையை தாங்கவே முடியாது, கற்பனை கூட பண்ண முடியல. ஒரு அனுபவங்கள் ஏதாவது தான் சொல்லுங்கள். ஒரு வேலைக்கு ஹெல்ப்பர் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு வருமானம், அந்த அளவுக்கு பெரிய வேலை வருமானம் கிடையாது. ஒரு மாதங்களுக்கு பென்ஷன் பணம் தான், அதை வச்சு ஓட்ட முடியும். அதாவது நல்ல ஐடியா தான் சொல்லுங்கள், பார்ப்போம். நன்றி.